ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டோட ஒரு வாட்டர் ஃபால்ஸோட வியூ தான் காட்ட போகிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வாட்டர் ஃபால்ஸை வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக இந்த டபுள் டக்கர் பஸ் வந்துருச்சு. நான் ஒவ்வொரு டைமும் இந்த டபுள் டக்கர் பஸ்ஸை வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பஸ் என்னை க்ராஸ் பண்ணி போயிடும். இதை நான் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது, அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். கிளைமேட் ரொம்ப மழையும் இல்லை, ரொம்ப வெயிலும் இல்லை. ஆனால் எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டபுள் டக்கர் பஸ்ஸை பற்றி பார்த்துடலாம். இது ஒரு கேரளா டிரான்ஸ்போர்ட் டபுள் டக்கர் பஸ்ஸு தான். த மூணார் ராயல் வியூ அப்படின்னு ஒரு கான்செப்டில் தான் இந்த பஸ்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு உயரமான மலையிலிருந்து டீ பிளான்டேஷனை அழகாக ரசிக்கிறது தான் இந்த பஸ்ஸோட மோட்டிவே. நீங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த பஸ்ஸில் போகணும் அப்படின்னா இதுக்கு தனியாக வெப்சைட் இருக்குது, நீங்கள் புக் பண்ணி போய்க்கலாம். மேலே ட்ராவல் பண்ணுறதுக்கு 400 ருபீஸும் கீழே ட்ராவல் பண்ணுறதுக்கு 200 ருபீஸும் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு மூணார்லேருந்து ஆனரங்கல் டேம் வரைக்கும் போயிட்டு வருது. 3 டைம் போகுது பஸ்ஸு. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதை பொறுத்து உங்கள் டைமிங் எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க. அந்த டைமுக்கு நீங்கள் போய் இந்த பஸ்ஸில் ஏறிக்கலாம். மூணார்லேருந்து ஆனரங்கல் டேம் வரைக்கும் எல்லா சைட்ஸையும் உங்களுக்கு மெதுவாக காமிச்சிட்டே கூட்டிகிட்டு போவாங்க. நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதில்லை. யாராவது ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பஸ்ஸு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்துச்சு, அதை அப்படியே நல்லா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுலேயும் பேசஞ்சர் இருந்தாங்க. கரெக்டாக வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்த உடனே பஸ் நின்றுச்சு. அந்த பஸ்ஸு நின்ன உடனே அந்த பஸ்ஸை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வந்துருச்சு. ஆல்ரெடி வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வந்துருச்சு. அந்த கூட்டத்துக்குள்ளேயே தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். எப்பயுமே இதுக்கு முன்னாடி நான் வாட்டர் ஃபால்ஸ் பற்றி ஷார்ட்ஸில் எல்லாம் போட்டிருக்கேன். பட் நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிச்சதில்லை. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு கீழே ஒரு லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸில் ஒரு கிச்சன் வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். அப்போ எங்கள் அப்பா மட்டும்தான் பர்மனெண்ட்டாக எஸ்டேட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா டெம்பரவரி தான். அந்த கிச்சன் வீட்டிலே தான் 4 பேரும் இருந்தோம். அப்புறம் அம்மாவுக்கு வேறு ஒரு எஸ்டேட்டில் வேலை கிடச்சிருச்சு, அப்படியே அங்கே மாதிரி போயிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வேறு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ்க்கு இந்த மாதிரி கேட்டை எதுவுமே போடலை, சும்மா ஓப்பனில் தான் இருக்கும். தண்ணி எனக்கு இவ்வளோ வருமா அப்படிங்கிறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அப்போ ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் வருவோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்துச்சு. நிறைய படங்கள் இங்கே ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அஜித்தோட படம்லாம் இங்கே ஷூட்டிங் எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாள் நல்ல தண்ணியெல்லாம் இது ஒரு வியூ பாயிண்ட்டாக ஆகும் தெரியுமா. அந்த டைமில் பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு, அதாவது வெளியூர்லேருந்து வர்றவங்கலாம் பார்த்திங்கன்னா டூரிஸ்டெல்லாம் உள்ளே ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு டெம்ப்ரவரியாக ஒரு கேட் போட்டிருந்தாங்க. அது இப்போ நாளடைவில் அதை பர்மனெண்ட்டாக ஆகிட்டாங்க. யாருமே உள்ளே போக முடியாத அளவுக்கு. லோக்கல் ஆளுங்க வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ளே போவாங்க. எப்படின்னா இந்த முளைப்பாரியெல்லாம் போடுவாங்க இல்லையா, கோயில் கும்பிடுவாங்கல்ல, அந்த டைமில் கரகம் ஜோடிக்கிறது, முளைப்பாரி கரைக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு உள்ளே போவாங்க. உள்ளே கோயில் எல்லாம் இருக்குது. ஸோ நான் அங்கேயே செப்பலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உள்ளே போயிட்டேன். அந்த சவுண்டு இருக்குது பார்த்திங்களா, நான் பேக்ரவுண்ட் சவுண்டு உங்களுக்கு காமிச்சோன்னா தெரியும். சத்தியமாக நான் பேசுகிறதே கேட்காது, அவ்வளோ இந்த தண்ணி சவுண்டு. ஆக்சுவலாக இந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம்னா எரச்சப்பாறை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இருந்தே எரச்சப்பாறை 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 அப்படிங்கிறது தான் எங்கள் வாயில் வந்துகிட்டே இருக்கும். நாங்களும் இப்போ டூரிஸ்ட்டாக மாறினதுனால எங்களுக்கும் வாட்டர் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ்னு வருது. ஆக்சுவலாக இது எங்கள் ஊரோட எரச்சப்பாறைங்க. அவ்வளோ சவுண்டாக இருக்கும், இறைச்சலாக இருக்கும். அதனால் எரச்சப்பாறை. நாங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கத்தில் வீடு இருக்கிறதுனால நைட்டெல்லாம் தூங்கும்போது பார்த்திங்கன்னா எரச்சப்பாறையோட சவுண்டு அப்படியே தனியாக கேட்கும். ஏன்னா அப்போ ரொம்ப அமைதியாகிடும். நைட்டு பஸ்ஸு போகிறதுக்கு, ரோட்டில் பஸ்ஸு போகிறது, ஏன்னா கரெக்டாக ரோட்டுக்கு கீழே வீடு. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்களேன். முடிஞ்சால் நான் வீடியோ கூட காட்டுறேன். அதனால் அந்த வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டு லைன்ஸ் வரைக்கும் அப்படியே நல்லாவே கேட்டுட்ருக்கும். ஏன்னா அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அடுத்த லைன்ஸ் வழியாக தான் போகும். உள்ளே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே நடக்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும். ஏன்னா பாசம் பிடிச்சி போயிருக்கு ஒவ்வொரு இடமும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு இடமும் அங்கங்கே பாசம் பிடிச்சி போய் தான் இருந்துச்சு. உங்களுக்கு மேலேருந்து காட்டுறேன் பார்த்திங்களா, அவ்வளோ ஒரு அருமையான வியூங்க. இந்த இடத்துல எல்லாம் நாங்கள் துணி துவைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட நானே பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே போய் பார்த்துக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே வருது அப்படின்னா, இதுக்கு மேலே தேவிகுளம், நான் வாட்டர் ஃபால்ஸ் மேலே வருது இல்லையா, அதுக்கு பேக் சைடு தேவிகுளம்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டேட் இருக்குது. அங்கேருந்து தான் தேவிகுளம் லேக், தேவியம்மன் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நான் அந்த இடத்தையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். நம்ம ஒரு ட்ரெக்கிங்கே அதில் போக போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் அந்த லேக்லேருந்து தான் தண்ணி வருது. இது இப்போ சீசன் டைம், மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி ஓவரால் ஃபாஸ்ட்டாக வருது. நான் இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். டம 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 டமன்னு தண்ணி விழுகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுக்கு மறுநாள்
நாளும் நான் வாட்டர் ஃபால்ஸை வீடியோ எடுத்தேன். அன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. அந்த மாதிரி மழை அதிகமாக இருக்கும்போது அதிகமாக தண்ணி வரும், மழை குறைவாக இருக்கும்போது குறைவாக தண்ணி வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் போடுற வீடியோவில் இதோட ஆப்போசிட் வியூ, இதோட சைடு வியூ எல்லாமே காட்டுறேன். வாட்டர் ஃபால்ஸோட சைடு வியூ எப்படி இருக்கும், ஆப்போசிட் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் இருக்குது. சலசலன்னு தண்ணி சவுண்டுங்க. அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடலாம் வரும். ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸில் போய் நின்னாலும் அப்படியே சில அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். என்னென்னா இந்த தண்ணி மேலேருந்து கொட்டுறதை பார்க்கும்போது எனக்கே தோணும், நம்ம பிரச்சனையே அப்படி தான், மேலேருந்து டாப்லேருந்து அப்படியே விழுகிற மாதிரி இருக்கும். அப்படியே சடசரன்னு நம்ம கடந்து போயிடும். நம்ம கூட சொல்லுவோம், நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஐயோ அந்த பிரச்சனை எப்படா முடியும், இந்த சூழ்நிலை நம்ம எப்படா கடக்க போகிறோம்லாம் நினைப்போம். காலம் வந்து அந்த சூழ்நிலை எல்லாத்தையுமே கடந்து கொண்டு போயிடும். எனக்கு இந்த வியூ பாயிண்டில் நிற்கும் போது அந்த ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அங்கே இருந்து உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். செம்ம வியூ, நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் கொஞ்ச நேரம், எனக்கு சேஃப்டி கிடையாது, ஏன்னா உள்ள வழுகி விழுந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நேராக போய் அதுக்கு கீழே 5 கல்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போய் விழுவோம். ஸோ அதனால் நான் கொஞ்சம் நேரம் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டேன். உங்களுக்கு வந்து வீடியோவில் நல்லா தெளிவாகவே இந்த இடத்த காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கீழே வந்துட்டு டீ காஃபியெல்லாம் குடித்தேன். நல்லா குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த தண்ணி விழுகிற அந்த சாரல் இருக்குது பார்த்திங்களா, அதுவே ஒரு புதுவித குளிர் தெரியும். அதாவது இப்போ நம்ம போடியிலேருந்து வந்து மூணார் வரோன்னு வச்சுக்கோங்களேன், தேனி போடியிலேருந்து தான் வருவோம். ஆக்சுவலாக நீங்கள் சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா தேனி போடி கிராஸ் பண்ணி வருவீங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து உடுமலைப்பேட்டை, மறையூர், மூணார் அப்படி வருவீங்க. மூணாரில் ஒரு குளிர் இருக்கும். நாங்கள் அந்த ஊர்லேயே இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஃபீல், அதாவது எங்கள் எஸ்டேட் சூரியநெல்லி வந்து ஓரளவுக்கு ஹீட்டாக தான் இருக்கும். பவர் ஹவுஸ் வந்த உடனே ஒரு சரியான ஒரு குளிர் இருக்குங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்தோம்னா அதை விட குளிர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மூணார் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அதை விட குளிராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டு தான் மூணார் கிளைமேட்டுன்னு சொல்லலாம். அப்படியே டக்குன்னு கிளைமேட் மாதிரி மாறி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு அங்கே அப்படி நகர்ந்து பையன் சைட் வியூ காட்டலான்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருந்தேன். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், டீ பிளான்டேஷன் தான். இதுவுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். இதில் வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்டர் வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க. எந்த ஆக்டர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து உங்களுக்கு டீ இலை பறிக்கிறது அதெல்லாம் காமிச்சிருக்கேன். இப்போ நான் இந்த டீ இலை காட்டுறேன் இல்லையா, இதுக்கு சைடில் வந்து கவ்வாத்தெல்லாம் வெட்டியிருக்காங்க. கவ்வாத்து அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, நல்லா வளர்ந்து வரக்கூடிய டீயை வந்து ட்ரிம் பண்ணி விடுவாங்க. ஆக்சுவலாக நம்ம கொழுந்து பறிக்கிறது வேறு, டீ இலை பறிக்கிறது வேறு, கவ்வாத்து மிஷின் வச்சு வெட்டுறது வேறு. ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணிவிடுவாங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு சீசன் மழை பெஞ்சதுக்கப்புறம் புதுசாக வந்து அந்த அரும்பு வளரும். அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கவ்வாத்து வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த காடு நான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா, அதெல்லாம் கவ்வாத்து வெட்டின காடு தான். மேக்ஸிமம் வெளியூர்லேருந்து வந்த கெஸ்ட் யாருமே வந்து டீ பிளான்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு கூட அலௌட் இல்லை. வாட்சர் இருக்காங்க, எனி டைம் அவங்க வந்து கண்காணிச்சிட்டே தான் இருப்பாங்க. உள்ளே போனாலும் சத்தம் போட்டு உடனே வெளியில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. நான் வந்து பிளான்டேஷனுக்குள்ளெல்லாம் போய் வீடியோ எடுத்துருக்கவே மாட்டேன், ஏன்னா அது வந்து சேஃப்டியும் கிடையாது. ஸோ உங்களுக்கு நான் வெளியிலேருந்து மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கேருந்து நான் வாட்டர் ஃபால்ஸோட வியூவுமே காட்டுறேன். இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அங்கங்கே வந்து அருவி மாதிரி கொட்டும், தனித்தனியாக அங்கங்கே கொட்டிகிட்ருக்கோம். அந்த மாதிரியெல்லாம் கொட்டிகிட்டு இருந்துச்சு. நான் இதுக்கப்புறம் போடுற எல்லா வீடியோவும் பயங்கரமான மழையில் எடுத்த வீடியோ தான். கரெக்டாக நான் அந்த இடத்துக்கிட்ட போய் நிற்கும்போது நல்லாவே மழை. நான் கொடை பிடிச்சிட்டு தான் வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம் அப்படின்னா அடுத்து கேப் ரோடு, லாக்காடு, தேவிகுளம், இந்த டோல்கேட் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த ரோட்டுக்கு அப்புறம் தான் இருக்குது. நிறைய பேர் கெஸ்ட்டு வந்து அந்த லாங் வீக்கெண்டை என்ஜாய் பண்ணணும்னு தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. ஆனால் சரியான மழை. ஆனால் அந்த மழையிலையும் கூட என்ஜாய் பண்ணுறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்குறீங்க, அக்கா நாங்கள் இந்த கிளைமேட்டை எப்படி இருக்குது, மூணார் வரலாமா அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாமே கரெக்டு தான், மூணார் வர்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது, வெதர் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக மூணார் வரலாம். ஏன்னா அழகான இடங்களில் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஆபத்து இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறத விட நிறையா பேர் நியூஸில் பார்ப்பீங்க, அங்கே மண் சரிஞ்சிருச்சு, இங்கே நிலச்சரிவாயிருச்சு, உருள் போட்டல் வந்துருச்சு, அந்த மாதிரியெல்லாம். ஸோ வந்த இடத்துல வந்து நின்று யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். வரும்போதே சேஃப்டியாக வந்துட்டீங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு தவறு நடந்ததுக்கப்புறம் அது யோசிச்சுட்டு காரியமே கிடையாது. வர்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு உங்களுக்கு எப்படி கிளைமேட் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஓவரால் வாட்டர் ஃபால்ஸோட வியூவை வந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து காமிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோவையும் இந்த இடத்துலேருந்தே தான் கண்டினியூ பண்ணுவேன். வீடியோ
எப்படி இருக்குது, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரும். பாய்.